ஒரு சாலிஹான வயதான நல்லடியார் ஒரு பஸ்ஸிலே பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. அந்த பஸ்ஸுடைய டிரைவர் கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்ப்பா கொஞ்சம் பஸ்ஸை நிறுத்தினா நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த பஸ் டிரைவர் கொஞ்சம் மோசமானவனாக இருப்பான் போல. பஸ்ஸெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன், ஒரு வேளை நான் நிறுத்தினா கூட பஸ் எடுத்துட்டு நாமான்னு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல, நீ நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அவன் நிறுத்த இவர் இறங்கினாரு. ஆனால் அவன் மாண்டு பஸ் எடுத்து கிளம்பிட்டான். ஒன்றும் இவருக்கு நடக்கலை. ஆனால் பஸ்ஸு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட தாண்டலை. ஒரு மிகப்பெரிய விபத்து, ஆக்சிடென்ட்டிலே அந்த பஸ் உட்பட்டு அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் மரணத்தை தழுவினார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இடத்துல அந்த சாலிஹான நல்லடியாருக்கு அல்லாஹு தஆலா திடீர் ஆபத்து மரணத்தை விதிக்கவில்லை. அந்த நல்லடியாரை அல்லாஹு தஆலா பாத்ரூம் வர வச்சு காப்பாற்றியிருக்கான் பாருங்க. பொதுவாகவே உலகத்தில் சாலிஹாக இருப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்போதும் ஈமான் சலாமத்தோடு உள்ள மரணத்தை தான் தழுவான் என்பதை இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் ஈமான் சலாமத்தோடு உள்ள மரணத்தை நசீபாக்குவானாக.